2026 பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றிய குட் நியூஸ். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாசங்களே இருக்கிற நிலையில தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. ஆளும் கட்சி திமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்லி செய்யாம விட்ட மற்றும் செய்ய போற திட்டங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில அதிகளவு வாக்காளர்கள் இம்ப்ரெஸ் பண்ண ஆளும் கட்சியான திமுகவுக்கு கடைசியா இருக்க ட்ரம்ப் கார்டுன்னு பார்த்தா அது ரேஷன் அட்டைதாரர்களுக்கான பொங்கல் பரிசு தான். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கொண்டாடப்பட இருக்கிற தமிழர் பண்டிகையான பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, கரும்போடு சேர்த்து ரொக்க பரிசும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற விவாதம் அதிகரிச்சிருக்கு. பொங்கல் பண்டிகைக்கு அடுத்த 4 மாசத்துல தேர்தல் வர இருக்கிறதால தலைமை தேர்தல் ஆணையம் ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிக்குமா அல்லது முன்கூட்டியே அரசாணை நிறைவேற்றப்பட்டு பரிசு மற்றும் ரொக்க பரிசுகள் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படுமா அப்படின்ற மக்கள் மத்தியில அதிகரிச்சிருக்கு. ஏன்னா 2025ஆம் ஆண்டு பொங்கல் பரிசுல ரொக்க பரிசு கொடுக்கப்படாதது பொதுமக்கள் மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. அதை சரி செய்யும் வாக்காளர்களை இம்ப்ரெஸ் பண்ற வகையிலும் 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 ரூபாய் தரப்படவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள்.